தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த தகவல் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸை உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவை பார்க்கலாம் வாங்க. ஸோ அரெஸ்ட் ஆஃப் அக்யூஸ்ட் எனிவேர் இன் இந்தியா. ஸோ நிறைய பேருக்கு வந்து சில டவுட்ஸ் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, எப்போ ஒரு அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், அவர் வந்து காவல்லேருந்து தப்பிக்கிறாரு, இல்லை ஒருத்தங்களுக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கும் போது அந்த பர்டிகுலர் இடத்துல அவர் இல்லை. ஸோ அவரை வந்து எப்படி வந்து அரெஸ்ட் பண்ணுறது? அதே மாதிரி ஒரு ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் வந்து அந்த அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ண முடியுமா? அதாவது வேறு ஒரு ஜுரிடிக்ஷனில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிளான கொஷின்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு அரெஸ்டான பர்சன் வந்து தட் இஸ் வந்து இன்னும் அரெஸ்டே ஆகலை, பட் அந்த பர்சன் மேலே வாரண்ட் இருக்குது, பட் நாட் இன் ரிசைடிங் இன் பர்டிகுலர் ஏரியா. எந்த ஜுரிடிக்ஷனில் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ, ஸோ அந்த மாதிரி பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் கொஷின்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த சிஆர்பிசி செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், 48, 60 அண்ட் 77. ஸோ நீங்கள் 48ல் பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் கேன் அரெஸ்ட். ஸோ யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணலான்றது முதல் கொஷின். ஒருத்தர் வந்து இருக்கார், ஒரு அக்யூஸ்ட் ஒரு குற்றம் பண்ணியிருக்காரு, அவர் வந்து அக்யூஸ்டுன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுறது? ஸோ அரெஸ்ட்டை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி செக்ஷன் 41ல் வந்து சொல்லியிருக்கோம். அதை வந்து இன்னும் டீட்டெயிலாகவும் நான் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன், பிகாஸ் சப்செக்ஷன்ஸை வந்து அதில் நான் சொல்லலை. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ 48ல் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 41ல் ஹவு டு அரெஸ்ட், ஹவு டு மேட் ஏ அரெஸ்ட், அண்ட் தென் வந்து அதில் இருக்க சப்செக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு பர்சனை வந்து என்ன மாதிரி விதத்தில் அரெஸ்ட் பண்ணணும், அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது என்னென்னலாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ 48ல் வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஆஃபீஸர் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குற்றம் பண்ணியிருக்கார், அதுக்கு வந்து ஐஓ ஆஃபீஸர் இருக்கார். அந்த ஐஓ ஆஃபீஸர் வந்து அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணலாமா, இல்லை வேறு அதிகாரி வந்து அரெஸ்ட் பண்ணலாமா? ஸோ முதல் வந்து ஏன் வந்து ஐஓ ஆஃபீஸர் சொல்கிறேன்னு சொன்னால், அந்த அக்யூஸ்ட் வந்து ஒரு குற்றம் பண்ணியிருக்கும் போது அந்த ஆஃபீஸர் வந்து அதை டீல் பண்ணிகிட்ருக்காரு அந்த பர்டிகுலர் கேஸை. தட் இஸ் வந்து யார் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். ஸோ ஐஓ ஆஃபீஸர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறார். அப்போ அந்த ஐஓ ஆஃபீஸர் வந்து ஃபுல்லி ஆத்தரைஸ்டு பர்சன், அந்த பர்சனை வந்து ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் இன்கேஸ் வந்து அந்த பர்டிகுலர் அரெஸ்ட் பண்ண பர்சன் வந்து எஸ்கேப் ஆகிறார், சப்போஸ் கஸ்டடியிலேருந்து எஸ்கேப் ஆகிறார், அப்போ அந்த எஸ்கேப் ஆன பர்சனை அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் செக்ஷன் 60ல் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, எஸ்கேப் ஃப்ரம் த கஸ்டடி. ஒருத்தர் வந்து எஸ்கேப் ஆகிடுறாரு கஸ்டடியிலேருந்து, அந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால், தட் இஸ் வந்து அரெஸ்ட் பண்ண முடியுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அரெஸ்ட் பண்ண முடியும், தட் இஸ் வந்து என்ன ப்ரொசீஜர் சிஆர்பிசியில் சொல்லியிருக்காங்க. ஸோ யார் வந்து அதுக்கு ஐஓ ஆஃபீஸரோ அவர் வந்து அந்த சர்ச்சை வந்து மேட் பண்ண முடியும், அவரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒருத்தர் வேற ஒரு ஜுரிடிக்ஷனில் போய் இருக்கார், தட் இஸ் வந்து பதுங்கி இருக்கிறார், அப்போது இன்னொரு ஸ்டேஷனில் ஆத்தரைசேஷன் கொடுக்க முடியுமா? தட் இஸ் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார், ஐஓ ஆஃபீஸர் இருக்கார், ஸோ வேறு ஒரு மாவட்டத்தில் அவர் வந்து இருக்காருன்றது தெரிய வருது. இப்போது அங்கே இருக்க ஜுரிடிக்ஷனுக்கு போலீஸ் வந்து தட் இஸ் வந்து அவரை ரெக்வஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அப்போ அவரை ரெக்வஸ்ட் பண்ணி இவருக்கு வந்து யாரை வந்து பிடிக்கணும், என்ன செய்யணுன்ற கம்ப்ளீட் டீட்டெயிலை வந்து கொடுப்பாரு. தட் இஸ் வந்து யார் ஐஓ ஆஃபீஸரோ அவர் வந்து கொடுக்குறாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி அங்கே இருக்கிற ஜுரிடிக்ஷன் லிமிட்டில் இருக்க ஆஃபீஸர் வந்து அவரை அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து எஸ்கேப் ஃப்ரம் த கஸ்டடி, தட் இஸ் செக்ஷன் 66. இப்போ 77ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து அரெஸ்ட் பண்ணலாம் இன்கேஸ் வந்து ஒருத்தர் வந்து வாரண்ட் வாங்கியிருக்காரு, தட் இஸ் வந்து என்பிடபிள்யூ நான் பெயிலபிள் வாரண்ட் வந்து எந்த ஆஃபீஸர் ஹோல்ட் பண்ணியிருக்கிறார், அவர்கிட்ட ஹோல்டிங்கில் இருக்குதோ, ஸோ அந்த பர்சன் வந்து கண்டிப்பாக அந்த ஐஓ ஆஃபீஸர் அவரை அரெஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் வந்து இஸ் ஆல்ரெடி ஹேவிங் த வாரண்ட் கையில் இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி வாரண்ட்டில் யாரை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்கள வந்து கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அது 77. இந்த 3 செக்ஷன் வந்து எதுக்கு நான் தனியாக அதை டிஃபைன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கொஷின்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டுருந்தீங்க. ஒருத்தர் வந்து தட் இஸ் வந்து வாரண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு பேரில் வந்திருக்கு, நான் வந்து இந்தியாவில் வந்து எந்த இடத்துல வேணாலும் இருக்கேன், தட் இஸ் வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ண ஜுரிடிக்ஷனில் மட்டும்தான் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண முடியுமா, இல்லை வேறு ஸ்டேட்டில் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ண முடியுமான்றது தான் கொஷின். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முடியும். பிகாஸ் ஆஸ் பர் 77 அண்ட் தென் நான் கொடுத்துருக்க இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க எனிவேர், இப்போ வந்து கரண்ட்டாக பார்த்திங்கன்னா ஈவன் ஜம்மு காஷ்மீரில் இருந்தாலும் கூட
யார் வந்து அந்த பர்ட்டிகுலர் ஆத்தரைஸ்டு பர்சனோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஐஓ ஆஃபீஸர் ஒரு ஆத்தரைஸ்ட் பர்சனாக இருக்கார். அந்த பர்ட்டிகுலர் கஸ்டடியில் இருக்கிற அந்த அரஸ்டட் பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை வாரண்ட் இஷ்யூ பண்ணி எந்த ஆஃபீஸர் கிட்ட அந்த வாரண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அவர் இந்தியா முழுக்க எங்கே இருந்தாலும் அவரை கைது செய்ய முழு அதிகாரம் காவல்துறைக்கு உண்டு. ஸோ அதுதான் வந்து இந்த செக்ஷன் 77, தட் இஸ் வந்து வாரண்ட் ஹோல்டிங் ஆஃபீஸர். ஸோ இந்த 3 செக்ஷன்லையுமே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்யூஸ்ட் இந்தியா முழுக்க எங்கே இருந்தாலும் அவரை அரெஸ்ட் பண்ண முடியும் ஆத்தரைஸ்டு பர்சனால். ஸோ இதுதான் வந்து இந்த பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ நான் கொடுத்துருக்க இந்த செக்ஷனில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது தகவல் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். கிரிமினல் மட்டும் இல்லை, சிவில் வழக்குகள் எதுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான பதிலை உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.